நைட்டு வந்து ஒரு 4 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போதான் எனக்கு தெரியும் ரொம்ப லேட். நான் இப்போதான் வித் லவ் மூவி பார்த்து முடிச்சேன். நான் சொல்யூஷன் ஆஃப் சார் வாங்க என்ன பண்ண இப்ப நீ? அண்ட் நான் மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்குற ஆளும் கிடையாது. சரி மற்றவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் ஒழுங்காக பார்க்கல. நான் 96 படம் வந்தப்போ எனக்கு சின்ன வயசுல தான் நான் பார்த்தேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது 96 பார்த்தேன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அந்த படம் பிடிக்கல. வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வன்மம் அம்மா. 20 வருஷம் பகடா படமோ இல்லை அந்த ஆக்டிங்கோ இல்லை செப்பரேட் கேரக்டர்ஸோ இந்த ஸ்கூல் ஜோன் ஃபுல்லாகவே ஓகே ஃபைன். அவங்க மீட் பண்ணாங்கல்ல, அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அந்த கொடுத்த ஹைப் வந்து அந்த மியூசிக் மட்டும் கட் பண்ண பிக் பாஸ்ல வந்து வினோத் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, ஒரே ஒரு பிஜிஎம் போதும் 30 செகண்ட் பிஜிஎம் போட்டு மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவன் தப்பா தான் பார்க்கறான். தெரியும் கையை வச்ச உடனே நீங்க மயங்குவீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் வச்சேன். நான் யாருன்னாலும் யோசிக்கிறீங்க. நான் ஜானு புருஷன். ஹாய் ஜானு. ஹஸ்பண்ட் முன்னாடி கை தொடுறதுல அநாகரிகம். கல்யாணம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவனை தப்பா தான் பாக்குது. ரொம்ப காஸ்ட்லி, சைனால மட்டும் தான் கிடைக்கும். இந்த கேட்டரிங் சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் லீட்ஸ் டு affair, right? முதல்ல ஜானு என்ன ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணனும். இல்ல ஃபர்ஸ்ட் நான் உன்ன ட்ராப் பண்ணேன். ஏன் ரொம்ப சுத்துடா? சரிக்கறானி. இஃப் நான் அந்த படத்தை பார்க்குறேன், ஓகே, இப்போ எனக்கு இப்போ இருக்க மைண்ட் செட் வந்து எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த படத்தை பார்க்குறேன், சரி ஓகே, அவனை வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லவ் தேடி இப்போ நான் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் இதே மாதிரி போய் உட்காந்து பார்க்குறேன்னா அவன் இந்த பொண்ணோட புருஷனும் அவனை ஹீரோன்னு நினச்சிட்டு அவ்வளோ வாழ்ந்துட்டு இருப்பான். ஸோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். பக்கம் வரைக்கும் வந்துட்டோம், பாண்டியில சன்ரைஸ் பார்த்துட்டு போகலான்னு சொன்னான். இட் மேட் சென்ஸ். சரி ஓகேன்னு சன்ரைஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். வேற எதுவும் நடக்கலடா. எனக்கு 96 மூவி வந்ததுலேருந்து எனக்கு பிடிக்காது. இன்னும் ஒரு சில மூவி இருக்குது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் வந்து ரெஃபர் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டுலாம் வந்து உட்காரனால நான் மூவி பார்த்து முடிச்சு எனக்கு டிப்ரெஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, டிப்ரெஸ் இந்த சென்ஸ் எனக்கு பிடிக்கல. எனக்கு ஏன் இப்படி ஆகுது, இதையே வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ ட்ராமாட்டிக்கலாக அவ்வளோ வாகுது ஒரு எவ்வளோ புனிதமான காதல் இது கிடையாது. From a husband's perspective, this would very likely be considered cheating. Even if nothing physical happened, what you described involves a deep emotional connection, private time, and romantic closeness with someone outside the marriage. Most husbands would feel that emotional intimacy was shared with someone else instead of them. That important boundaries were crossed, like meeting alone, going to his home, or holding hands, and that there was a level of attachment and secrecy that breaks trust. In a marriage, it's not just about physical actions. It's about loyalty, trust, and emotional exclusivity. So the honest answer is yes. It would generally be seen as cheating. இது ஏன் அப்படி மாறுதுன்னு எனக்கு புரியல. எனக்கு இந்த மியூசிக்லாம் போட்டு பிஜிஎம்லாம் ஆட் பண்ணிட்ட உடனே அது நல்ல விஷயமா மாறும். அது தப்பு. அது எனக்கு அதை பார்த்தேன் புரிஞ்சு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் மூவி எனக்கு பிடிக்காது. எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்கு 96 வித் லவ் மட்டும்தான். ஸோ அதனால தான் நான் இப்போ அதை பற்றி பேசுகிறேன். எனக்கு மற்ற ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏதாவது இன்பாக்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்து ஏதாவது சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் நான். ஓகே, எனக்கு வித் லவ் எனக்கு ஃப்ரம் த ஸ்டார்ட் த மூவி வாஸ் ஸோ குட். எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அது வந்து அந்த டேரக்டரும் நல்லா நடிச்சிருந்தாரு. டேரக்டரை விட அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஓகே, அது வரைக்கும் எனக்கு ஓகே ஜாலி. எனக்கு போய் குடிச்சதுக்கப்புறம் வர சீன் எனக்கு அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, எனக்கு அந்த ஒரு முஸ்லீம் அந்த ஸ்கூல் லவ்வர் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்களா. ஓகே, அந்த பொண்ணை ஏமாற்றி கூப்பிட்டு வந்தாங்கன்னா நான் நினச்சேன். ஓகே, ஆஸ் பர் ஸ்டோரி லைன் வந்து அந்த பொண்ணு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி அந்த ஸ்கூலில் ஒரு பையன்கிட்ட ஓல்டு ஸ்டூடெண்ட் கிட்ட நம்பர் வாங்கி அந்த பொண்ணு தான் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வாங்க மீட் பண்ண அப்படின்ற அந்த பொண்ணு தான் கூப்பிட்டபடி தான் ஸ்டோரி லைன் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு உட்காந்து எனக்கு ஏற்கனவே தெரியும், எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டான். அதாவது அந்த பொண்ணோட ப்ரீவியஸ் எக்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டான், நீ எதாவது வரேன்னு சொல்லு. எனக்கு அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. எனக்கு இன்னொன்று, they are not talking about friendship, they are not talking about their school life, it's a pure love. அந்த
பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருக்கு, ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கு. அந்த புருஷன் வந்து பார்த்துருந்தானா அந்த சினாரி எப்படி அது இருக்கும்? அந்த புருஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், அந்த புருஷனோட மைண்ட் செட்டில், அவனோட வாழ்க்கையில் அவன் தானே ஹீரோ. அவன் பொண்டாட்டி இந்த மாதிரி போயிட்டு ஸ்கூலில் ஒரு கூட உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சு விளையாடிட்டு இப்போ சொல்லதான் அவனை சொல்லு. அந்த டயக்ராம் எடுத்து அது அந்த வரைஞ்சி கொடுத்துருப்பான். ஓகே ஸ்கூலில் வரைக்கும் க்யூட் எல்லாமே. அவன் அப்போவே அவன் இதெல்லாம் எழுதி எல்லா லாங்குவேஜ்லையும் எழுதிலாம் கொடுத்துருப்பான், ஃபைன். அது உள்ளே இருக்கிறது ஒரு ஸ்லோ மோஷன், அதுக்கு மியூசிக் ஆட் பண்ணி அது அவ்வளோ ஏன் அந்த ஒரு லவ்வபிளான ஒரு விஷயமே கிடையாது. Romanticizing cheating is generally a bad thing. It might look exciting in movies or stories, secret meetings, forbidden love, emotional intensity, but in real life, cheating usually leads to hurt, broken trust, and long-term damage. Here's why it's problematic. Breaks trust. Relationships are built on honesty. Cheating damages that foundation. Emotional harm. The person being cheated on often experiences deep pain, insecurity, and betrayal. Distorts reality. Romanticizing it can make something harmful seem attractive or justified. Avoids real issues. Instead of addressing problems in a relationship, it escapes them in an unhealthy way. That said, people sometimes romanticize it because they're drawn to the drama, passion, or feeling of being wanted, not necessarily the consequences. என்ன கருமோனே தெரியல எனக்கு ஏன் இப்படி இருக்கு, அதை எப்படி ஏன் அவ்வளோ அதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அசிங்கமான விஷயத்த ஏன் வந்து அதை ஒரு ரொம்ப தூய்மையான விஷயமா ஏன் மாற்ற முயற்சி பண்ணுறீங்க? சீட்டிங் பண்ணுறது தப்பு. அதை வந்து நீங்கள் அப்படி எமோஷ்னலாக பண்ணாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ லவ் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, இது சீட்டிங் தான். இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு பிரேக் பண்ணுற ஒரு விஷயம். ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஓகே ஃபைன், வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கூட இருக்கட்டும், கொஞ்சம் நாளும் ஊரில் இருப்பான்னு நினைக்கிறான் ஹஸ்பண்ட் ஸ்டோரியில் படி. ஸோ அங்கேருந்து அவன் வந்து விட்டுட்டு இருந்துட்டு பார்த்து பத்திரமா போய் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி சினேரியோஸ்லாம் நடந்திருக்கும். ஓகே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு சண்டை போட்ட மாதிரியோ அந்த பொண்ணு சேடாக இருக்க மாதிரியோ எதுவுமே காட்டல. ஸோ அவங்க மேரேஜ் லைஃப் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அது வந்து ஒரு ட்ரஸ்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயம் தானே. இப்போ நான் பேசுறது வந்து உங்களுக்கு அஃபண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே என்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி பண்ணுறேன்னா அஃபண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே இஃப் யூ ஆர் அ மென், உன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி போயிட்டு ஸ்கூலில் ஒரு பார்க்க அந்த சினேரியோ நீ உன்னோட ஒய்ஃப் வச்சு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு இமேஜின் பண்ணிக்கோ. இஃப் யூ ஆர் அ உமன், இதே சினேரியோ உன் ஹஸ்பண்டோ இல்லை உன்னோட பாய் ஃப்ரெண்டோ இதே சினேரியோ அவனோட ஸ்கூலில் ஒரு கூட பண்ணுற மாதிரி இதே நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை, எதையுமே குறைக்கல, எதுவும் பண்ணல, அதே மாதிரி சினாரி அப்படியே உட்கார வச்சு 2 பேரும் பேசிட்டு நம்ம விளையாடிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி இப்போ சொல்லுவோம் வாயால் சொல்லலாம். உங்களுக்கு ஓகேவா? இஃப் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு பண்ணுறது பிரச்சனை இல்லை நான் நினைக்கிறேன்னா அதை விட பெரிய விஷயம் நான் பண்ணுறேன், இல்லை அது ஒரு பெரிய விஷயம் நான் பாஸ்டில் பண்ணியிருக்கேன், ஸோ அது எனக்கு அஃபெக்ட் ஆகுது. இதுதான் சிம்பிளான விஷயம். ஓகே இஃப் யூ ஆர் ட்ரூ டு யுவர் உமன், இஃப் யூ ஆர் ட்ரூ டு யுவர் பாய் ஃப்ரெண்ட் ஆர் யுவர் ஹஸ்பண்ட், உங்களுக்கு அது கோவம் தான் வரும். உங்களுக்கு அது தப்பான விஷயம் தான். அதை நீங்கள் எவ்வளோ வந்து நல்லத விஷயமா காட்ட முயற்சி பண்ணாலும், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சுகர் கோட் பண்ணாலுமே அது சீட்டிங் தான். ஓகே ஏன் இப்படி படம் வருதுன்னு எனக்கு புரியல. இது என்கரேஜ் வேறு. எனக்கு ஓகே இந்த மூவியாக எனக்கு பிடிச்சிருக்கு, நிஜமாக எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அந்த கிளைமேக்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி. எல்லாருக்கும் கால் பண்ணி கூப்பிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட இவங்க 2 பேர் கூட இருக்க அந்த காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. 2 பேர் சுற்றுறது, அதுக்கப்புறம் இந்த கடைக்கு போகிறது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அவங்க 2 பேர் நடந்து போகும்போது அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து மூவி ரிவ்யூ மட்டும்தான் பார்க்கல நான். ஓகே நான் வந்து ரீல்ஸில் இஃப் இது வந்து நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, நிறைய பேர் அதை திட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரீல்ஸில் தெரிஞ்சிருக்கும். நான் ரீல்ஸில் எதுவுமே பார்க்கல, நான் எதுவுமே பார்க்கல. இந்த மூவியில் வர இந்த சீனை வந்து தப்புன்னு சொல்லி நான் இந்த ரீலுமே பார்க்கலாங்க. அது ஏன் எல்லாருக்கும் பிடிச்சி எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அது ஒரு தப்பான விஷயத்த வந்து தப்புன்னு சொல்கிறது கூட இல்லை, அது உங்களுக்கு தப்பான விஷயமாவே தோணலையா? எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுது. நண்பர்களே, 1 மாதம் கழித்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். நான் வந்து எடிட் பண்ண வரைக்கும் நான் ஒரு டோலிக்கிட்ட காட்டியிருந்தேன். அவங்க வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்.
அந்த மூவியில் இருக்க அந்த கேரக்டர் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். நான் வேறு எதுவுமே பர்சனலாக எதுவுமே பண்ணல. நான் ஓகே, செலிப்ரிட்டியாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரதான் செய்யும். அதை பார்த்துட்டு உன்னால் பொறுத்துக்க முடியாமல் ஃபோனை திருடிட்டு போயிட்டு பார்க்குற அளவுக்கு உனக்கு வலிக்குதுன்னா, ஸோ யூ நோ உன்னோட ஃபர்ஸ்ட் லவோட ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ டெரிபலாக, எவ்வளோ கேவலமாக, எவ்வளோ ஒரு அன்வேல்யூபிளாக ஒரு ஃபீல் பண்ணுவாருன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ உனக்கு இருக்கும். ஆனாலும் ஒருத்த பரவாயில்ல, நான் இல்லை நான் தானே ஹீரோ, நான் பண்ணுவேன். இது என்னன்னு தெரியல. என் நண்பர்களே, நான் போயிட்டு இப்போ தான் வந்து யூத்து படம் பார்த்துட்டு வந்தேன். இந்த மூவி வாஸ் ஸோ குட், இந்த மூவி வாஸ் ஸோ எக்ஸலண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes மட்டும் ஏதோ ஷார்ட் ஃபிலிமில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகி இதெல்லாம் வரும்போது அப்படியே சூப்பராக மாறிடுச்சு. இந்த மூவி வாஸ் ஸோ எக்ஸலண்ட். ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, என்னென்னா படத்தில் வர இந்த ஸ்கூல் சீன், ஒரு ஃபர்ஸ்ட் லவ்க்கும் செகண்ட் லவ்க்கும் கேப்பில் வந்து ஹீரோ வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி. ஆனால் அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொன்னால் அவனுக்கு ட்ரிகர் ஆகும். குடிடா, நல்லா குடி.